வணக்கம் நண்பர்களே. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ டிநகர் சத்யா வழக்கில் ஹைகோர்ட்டை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, திடீர்னு ரைடு ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு சில பல கேள்விகள் மக்களிடையே எழுந்திருக்கிறது. அதற்கான விளக்கமாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ டிநகர் சத்யா மீதான புகாரில் 2 மாதமாக ஆரம்பகட்ட விசாரணை முடிஞ்சு, முகாந்திரம் இருந்தால் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு கடந்த ஜூலை 20ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில தான் ரைடு நடந்து வந்துட்டுருக்கு. சென்னையை சேர்ந்த பத்திரிகையாளர் அரவிந்த் பூஷன் என்பவர் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ டிநகர் சத்யா தேர்தல் பிரமாண பத்திரத்தில் சொத்து மதிப்பை குறைத்து காட்டியதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அவர் தன்னோட மனுவில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யநாராயணன் என்ற டிநகர் சத்யா சென்னை டிநகர் தொகுதியில் 2016 முதல் 2021 வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் போட்டியிட்ட போது தாக்கல் செய்த வேட்பு மனுவில் தனது சொத்து மதிப்பு 2,78,00,000 ரூபாய் என சொல்லியிருந்தார். சட்டத்துக்கு புறம்பாக தனது சொத்து கணக்கை மறைத்து மனைவி மற்றும் மகள் பெயரில் வாங்கிய சொத்துக்களை மறைத்திருக்கிறாரு. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே சத்யநாராயணன் சொத்து மதிப்பை வெளியிடுமாறு கேட்டோம். ஆனால் அவரின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் மதிப்பு 13,02,00,000 ரூபாய் என தகவல் அளிக்கப்பட்டுள்ளதாக மனுவில் கூறியிருந்தாங்க. எனவே தனது சொத்து மதிப்பை மறைத்து சத்யா தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறாரு. இந்த விவகாரத்தில் டிநகர் சத்யா மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி புகார் அளிச்சிருந்தாங்க. நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே சொத்து மதிப்பை மறைத்து தேர்தலில் போட்டியிட்டதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என தனது மனுவில் பத்திரிகையாளர் அரவிந்த் பூஷன் கூறியிருந்தார். இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி தனது தீர்ப்பில் புகார் ஆரம்பகட்ட விசாரணையை முடித்து முகாந்திரம் இருந்ததால் வழக்கு பதிவு செய்து விசாரணையை 2 மாதங்களில் முடிக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கை முடிச்சு வச்சாங்க. இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையிலேயே அதிமுக முன்னாள் எம்எல்ஏ டிநகர் சத்யாவிற்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் இன்று சோதனை நடத்தி வந்துட்டுருக்கிறாங்க. சோதனையின் முடிவில் தான் லஞ்ச ஒழிப்புத்துறை முழு விவரங்களை வெளியிடும் என்பதால் இந்த வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அப்போதுதான் தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.